ஹலோ ஆல், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாய் விண்மில் ஓட சர்க்யூட் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு டிங்கர் கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிசைன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் சர்க்யூட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டே கம்பனன்ட்ஸ் தான். ஒன்று ஒரு டிசி மோட்டார் அண்ட் ஒரு பேட்டரி சோர்ஸ். ஸோ நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற பேட்டரி 9 வோல்ட் பேட்டரி. ஸோ இந்த பேட்டரிக்கும் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஸோ பேட்டரி வந்து நான் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா ஒயரிங் எனக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக பேட்டரியோட ரெட் டெர்மினலுக்கும் மோட்டாரோட ரெட் டெர்மினலுக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, விச் இஸ் பாசிட்டிவ் டு ரெட் டெர்மினல். அதை நான் ரெட் கலரில் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து மோட்டரோட டெர்மினல் 1 அதாவது பிளாக் டெர்மினல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் பிளாக் ஒயரில் மாற்றிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் வித் திஸ். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர் இருக்குது தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு டிசி விங்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் ஸ்டிமுலேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டர் சுற்றுறது தெரியும். ஸோ இதே மாதிரி தான் வெண்மெல் சுற்றுறது அப்படிங்கிறது இருக்கும். இஃப் உங்களுக்கு வேணுங்கிற ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர் எடுத்து வச்சு இந்த ப்ளஸ் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு கட் பண்ணி விட்டுட்டு ஒரு டெர்மினலில் ப்ளஸ் ஒயர் கொடுத்துருங்க பேட்டரியோட பாசிட்டிவ்க்கும். வைப்பரை வந்து மோட்டரோட ஒரு டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மோட்டர் விண்மில் எவ்வளோ மெதுவாக சுற்றுன்னு தெரியும். ஸோ அப்படியே நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ண இங்கே மோட்டர் இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ தெரியுதுங்களா? ஸோ 10 13 ஆர்பிஎம் 16 ஆர்பிஎம் 56 ஆர்பிஎம். ஸோ அதே மாதிரி கம்மி பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ஸ்லோ ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ஃபாஸ்ட்டாக சுற்றுறது தெரியும். ஸோ 20 ஆர்பிஎம் 36 56 அண்ட் 112. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஆர்பிஎம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீடுக்கு செட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மோட்டரோட ஆர்பிஎம் கம்மியாகிட்டே இருக்கும். தேங்க்யூ.